ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நாம் எங்கே இருக்கோம்னா உத்தர் கன்னடா டிஸ்ட்ரிக்ட் கர்நாடகாவில் இருக்கிற கார்வார் டவுனில் இருக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடகா கோவா பார்டரு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கார்வார் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு இந்த டவுன் பஸ்ஸில் தான் போகணும். ஓகேவா? ஸோ டவுன் பஸ்ஸில் போயிட்டு கார்வார் பஸ் ரயில்வே ஸ்டேஷன் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ இங்கிருந்து போகிற ரூட்டு கார்வார் ரயில்வே ஸ்டேஷன், அங்கே இருக்கிற ஃபெசிலிட்டிஸு எல்லாத்தையும் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் புது வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க நம்ம பயணத்துக்குள்ளே போகலாம். மக்களே, நம்ம கார்வார் பஸ் ஸ்டாண்டுங்க. வீடியோ எடுக்கிறதுக்கு அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு, சாரி. ஸோ இந்த பஸ் இருக்கு பாருங்க, இந்த ப்ளூ கலர் பஸ் வந்து ரயில்வே ஸ்டேஷன் போகுங்க. ஸோ இங்கிருந்து வந்து ஒரு 15 மினிட்ஸ் பஸ்ல. ஸோ போயிட்டு நம்ம ரயில்வே ஸ்டேஷன் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். பேக்கெல்லாம் போட்டு செட்டில் ஆயாச்சுங்க. அடிக்கடி பஸ் இல்லை, அதனால டைமிங்ஸ்க்கு தான் நம்ம பஸ் பிடிச்சி போகணும், இல்லாட்டி ஆட்டோ எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ ஆட்டோ 2-3 ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஒன்றா ஆட்டோவில் போகணும், இல்லை ஷேர் ஆட்டோவில் போகணும், இல்லை நம்ம நார்த் வெஸ்ட் கர்நாடகா ரோட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் பஸ்லேயே கூட போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், கார்வார் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கிளம்பியாச்சுங்க. நம்ம டிரைவரும் வந்தாச்சு. நான் சொன்னல டைமிங்ஸ்க்கு தான் பஸ் இருக்கும். ஐ திங்க் எவ்ரி ஹாஃப் அன் அவர் ஒரு பஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். கார்வார் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து இங்க ஒரு 5 to 6 கிலோமீட்டர்ஸ்ல இருக்கிற கட்வாட் அப்படிங்கிற ஒரு கிராமத்து வரைக்கும் போற பஸ். ஓகேவா? KADWAD கட்வாடு. மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா மராத்தி கொங்கனி ஸ்டைல்ல தான் வந்து இங்க இருக்கிற ஊர் பேர்கள்லாம் இருக்குங்க. என்னதான் கர்நாடகாக்குள்ள இருந்தாலும் மேக்சிமம் மக்கள் இங்க வந்து கொங்கனி மொழி தாங்க பேசுறாங்க. அதனால கிராமங்கள் பேரெல்லாம் கூட வந்து ஒரு மராத்தி ஸ்டைல்ல தான் இருக்கு. ஸோ கார்வார் செம்ம சூப்பரா இம்ப்ரெஸ் பண்ணிருச்சுங்க. கனெக்டிவிட்டியும் ரொம்ப சூப்பரா இருக்கு. இங்கிருந்து கோவாக்கும் நல்ல கனெக்டிவிட்டி, கர்நாடகாக்குள்ள போறதுக்கும் வந்து நல்ல கனெக்டிவிட்டி. பக்கத்துல எக்கச்சக்கமான டூரிஸ்ட் பிளேசஸ், கார்வார் சுத்தியுமே வந்து நிறைய டூரிஸ்ட் பிளேசஸ்ன்னு அப்படியே சும்மா சூப்பரா இருந்துச்சு. இன்னைக்கு ஒன் டே தான் நம்ம ஸ்பெண்ட் பண்ணோம், பட் செம்ம பியூட்டிஃபுல் டேங்க. ஒன் டே கூட ஃபுல்லா இல்ல. நம்ம காலையில கோகர்னால இருந்து காலங்காத்தால வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு தாகூர் பீச், அதுக்கப்புறம் நேவி மியூசியம், பிளாக் சாண்ட் பீச் எல்லாமே பார்த்தது வந்து ஒரு செம்ம சூப்பரான ஒரு ஹாப்பி எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. ஸோ இதே வைப்ல நாம சூப்பரா ஒரு பாட்டு கேட்டுட்டே வந்து ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் போகலாமா? ஒரு 5 to 6 கிலோமீட்டர்ஸ்ங்க மெயின் டவுன்ல இருந்து. ஓகேவா? ஸோ இதோ உங்களுக்காக சூப்பரான சாங்கு. நானாக நான் இல்லை தாயே, நல்வாழ்வு தந்தாயே நீயே, பாசம் ஒரு நேசம் கண்ணார கண்டேனும் சேயே. நானாக நான் இல்லை தாயே, நல்வாழ்வு தந்தாயே நீயே, பாசம் ஒரு நேசம் கண்ணார கண்டானும் சேயே. கீழ்வானிலே ஒளி வந்தது, கூட்டை விட்டு கிளி வந்தது, நான் பார்க்கும் ஆகாயம் எங்கும் நீ பாடும் பூபாலம், வாடும் பயிர் வாழ நீதானே நீர் வார்த்த கார்மேகம். நானாக நான் இல்லை தாயே, நல்வாழ்வு தந்தாயே நீயே, பாசம் ஒரு நேசம் கண்ணார கண்டானும் சேயே. மணிமாளிகை மாடங்களும் மலர் தூவிய மஞ்சங்களும் தாய் வீடு போலில்லை, அங்கு தானாட்ட ஆளில்லை, கோயில் தொழும் தெய்வம் நீ இன்றி நான் காண வேறில்லை. நானாக நான் இல்லை தாயே, நல்வாழ்வு தந்தாயே நீயே, பாசம் ஒரு நேசம் கண்ணார கண்டானும் சேயே. நானாக நான் இல்லை தாயே,
நல்வாழ்வு தந்தாயே நீ. எப்படி அப்படியே தேன்ல குழைச்சு நம்ம காதுல ஊத்துற மாதிரி இருக்குல்லங்க. இளையராஜா அவர்களோட மியூசிக் வந்து ஈடு இணையே இல்லை மக்களே. இது வந்து தூங்காதே தம்பி தூங்காதே அப்படிங்கிற படத்துல வாலி அவர்களோட கவிதை வரிகள்ல எஸ்பிபி அவர்கள் பாடினது. ஸோ ரெண்டு லெஜெண்ட்ஸ் வந்து ஐ திங்க் பாடின லெஜெண்ட் வந்து நம்ம கூட இல்லை. எஸ்பிபி அவர்களோட வாய்ஸ் மட்டும் வந்து இம்மார்டலா என்னைக்கும் நம்ம கூட இருக்குங்கிறதுல சந்தேகமே இருக்காது. நம்ம இளையராஜா மியூசிக்ல வந்த நிறைய மெலடி சாங்ஸ், அதுவும் மேல் வாய்ஸ்ல வந்து எஸ்பிபி அவர்களோட வாய்ஸ்லயா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோ பியூட்டிஃபுல்லா அப்படியே நம்மள வேற வைபுக்கு கொண்டு போயிடும். இங்க பாருங்க, இதே வைப்ல நம்ம கார்வாரோட கிராமப்புற அழகை ரசிச்சுட்டே போலாம் மக்களே. நம்ம மெயின் டவுன்ல இருந்து ஒரு 5 to 6 கிலோமீட்டர்ஸ் இருக்குங்க ரயில்வே ஸ்டேஷனு. நகரத்துக்குள்ள இருந்து நம்ம இந்த பஸ்ல கேஎஸ்ஆர்டிசி NWKRTC பஸ், இது வந்து நார்த் வெஸ்ட் கர்நாடகா ரோட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் சொல்லுவாங்க. கோஸ்டல் கர்நாடகால நிறைய பஸ்ஸஸ் வந்து NWKRTC பிராண்ட்ல தான் ஓடிட்டு இருக்கும். KSRTC கீழே தான் வருது. இது வந்து ஒரு சப்டிவிஷன் மாதிரி, ஓகேவா? ஸோ இங்க மெயின் கர்நாடகா ரீஜன்ல இருந்து பாத்தீங்கன்னா நம்ம கோஸ்டல் ரீஜனோட கல்ச்சரு, வீடுகளோட அமைப்பு, இவங்களோட ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல் ஆகட்டும், ஃபுட்டு எல்லாமே வந்து ரொம்பவே டிஃப்ரெண்டா இருக்குங்க. இங்க பேசுற மொழி உட்பட மேக்சிமம் வந்து கொங்கணி மொழி தான் பேசுறாங்க. இங்கிருந்து கார்வார் சிட்டியில இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 8 to 10 கிலோமீட்டர்ஸ்ல நீங்க கோவாக்குள்ள ரீச் ஆயிடலாம் மக்களே. சவுத் கோவாக்குள்ள ரீச் ஆயிடலாம். அவ்வளோ பக்கம் நம்ம கோவாவும். இப்ப நம்ம போயிட்டு இருக்கோம் பாருங்க கொங்கன் ரயில்வே ஸ்டேஷன். அதுவும் வந்து கோவா, மகாராஷ்டிரால இருந்து கோவா, கேரளா வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த கொங்கன் ரயிலோட பியூட்டிஃபுல் ட்ரெயின் ரூட் இருக்கும். அதுல வர வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன் கோவால இருந்து கர்நாடகாக்குள்ள என்ட்ரானே ஃபர்ஸ்ட் ரயில்வே ஸ்டேஷனே வந்து கார்வார் ரயில்வே ஸ்டேஷன் தாங்க. நம்ம காலையில கோகர்னால இருந்து பஸ்ல வந்தோங்க. கரெக்டா 2 டனல் தாண்டி நம்ம வந்தோடனே கார்வார் சிட்டிக்குள்ள என்டர் ஆயிருவோம். அதே மாதிரிதான் நீங்க கொங்கன் ரயில்வேஸ்ல வரும்போதும் சூப்பரா வந்து ஒரு மேற்கு தொடர்ச்சி மலைகள் மேல இருக்கிற ஒரு டனல்ல இருந்து வெளியே வந்தோடனே அப்படியே கார்வார் ரயில்வே ஸ்டேஷன் தெரியும் பாருங்க. சும்மா தாறு மாதிரி தக்காளி சோறா இருக்கும். நீங்க மான்சூன் சீசன்ல டிராவல் பண்ணுங்க கொங்கன் ரயில்வேஸ்ல, தென்மேற்கு பருவமழை சீசன்ல, அப்பதான் வந்து இந்த ஏரியாவோட ரியல் பியூட்டி உங்களுக்கு தெரியும். இப்பவே பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் பச்சை பசேல்னு எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்க. ஃபுல்லா வந்து தென்னை மர தோப்புகளும் அடர்ந்த காட்டு பகுதிகளும் நாம தானே இருக்கு. இன்னும் வந்து ட்ரெயின் வர கொங்கன் ரயில்வே ட்ராக்ல டிராவல் பண்ணி பாருங்களா. ஃபுல்லா வந்து அப்படியே பீக்கா இருக்கிற வெஸ்டர்ன் காட்ஸ்குள்ள எப்படிதான் வந்து நம்ம இந்தியன் ரயில்வேஸ் இந்த கொங்கன் ரயில்வேஸ் அமைச்சாங்கன்னே தெரியாதுங்க. கிட்டத்தட்ட வந்து 8 to 12 இயர்ஸ் ஆஃப் ஹார்ட் ஒர்க்ல தான் வந்து நம்ம கொங்கன் ரயில்வேஸ் உருவாச்சுங்க. ஸோ அதுக்கப்புறம் நமக்கு வந்து இதெல்லாம் நம்ம நாட்டில் தாங்க இந்த மாதிரி பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்சஸ் எல்லாம் சாதாரண ஒரு ட்ரெயின் ரூட்லயே கிடைக்கும். இல்லாட்டி வந்து இந்த ஊட்டி மாதிரி ஹெரிட்டேஜ் ட்ரெயின்ஸ்ல தான் வந்து ஹில்ஸ்ல டிராவல் பண்ண முடியும் மற்ற கண்ட்ரீஸ்ல எல்லாம் போனீங்கன்னா. பட் நம்ம நாட்டுல மட்டும்தான் ஒரு சூப்பரான மேற்கு தொடர்ச்சி மலைகள் மேலேயே ஒரு ஹில் ஸ்டேஷன் மேல ஒரு சாதாரண எக்ஸ்பிரஸ் ரூட்டே போட்டிருக்காங்கன்னா இந்தியன் ரயில்வேஸ் எல்லாம் வந்து வேற லெவல் இன்ஜினியரிங் மார்வல் தான் சொல்லணும். ஸோ அவ்வளோ பியூட்டிஃபுல்லான கார்வார் ரயில்வே ஸ்டேஷன் நோக்கி தான் நம்ம போயிட்டு இருக்கோம். ஸோ இதுல இந்த வழியா வந்து நிறைய எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்ஸ் வந்து டிராவல் பண்ணுங்க. நம்ம தமிழ்நாட்டுல இருந்து டிராவல் பண்ணோம்னா திருநெல்வேலி தாதர் எக்ஸ்பிரஸ்ன்னு இருக்கு, 10DR எக்ஸ்பிரஸ்ன்னு சொல்லுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரயில்வே ஸ்டேஷன் ரீச் ஆயாச்சுங்க கார்வார் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து. நல்ல வேலை கரெக்டா நமக்கு டைமுக்கு பஸ் கிடைச்சது. அதனால சூப்பரா ரீச் ஆயாச்சு. இது வந்து கட்வாட் அப்படிங்கிற ஊர் வரைக்கும் போகுது. ஸோ அந்த பஸ்ல வந்தீங்கன்னா நீங்க ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்கலாம். ரயில்வே ஸ்டேஷனே போட்டிருப்பாங்க பஸ்ஸஸ்ல. ரயில்வே ஸ்டேஷனோட என்ட்ரன்ஸ் மெயின் ரோட்ல இருந்து ஸ்டேஷன் உள்ள போற வழி. ஓ, இங்க ஒரு நியூக்ளியர் பவர் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் இருக்குங்க, கைகான்ட்டு. வாவ், சூப்பர். ஓகே, வாங்க போவோம் உள்ள. ரயில்வே ஸ்டேஷன் ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் ரயில்வே ஸ்டேஷன்ஸ்னு சொல்லுவாங்க கார்வார் ரயில்வே ஸ்டேஷன். போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஃப்ரெண்ட்ஸ், ரயில்வே ஸ்டேஷன் வெளியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குட்டி குட்டி கடை இருக்குங்க. நிறைய கடைகள்லாம் இல்லை, கொஞ்சம் கிராமத்து சைடு தான் இருக்கு. ஓகேவா, ரயில்வே ஸ்டேஷன். ஸோ டைம் வந்து 4:15 ஆகுதுங்க. நமக்கு 6 மணிக்கு ட்ரெயின். இன்னும் 1 hour மேலே நமக்கு டைம் இருக்கு.
அழகாக போயிட்டு கார்வார் ரயில்வே ஸ்டேஷன் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ட்ரெயின் போர்ட் பண்ண வேண்டியது. ஆர்ஐசியில் இருந்தது கன்ஃபார்ம் ஆகிட்டு பஞ்சகங்கா எக்ஸ்பிரஸ்ஸு. ஆஃபீஸ் ஆஃப் த ரீஜனல் ரயில்வே மேனேஜர், கொங்கன் ரயில்வே கார்பரேஷனில் வருதுங்க கார்வார் ரயில்வே ஸ்டேஷன். ஸோ மக்களே, நம்ம கார்வார் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ரயில்வே ஸ்டேஷன் வரதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 15-20 மினிட்ஸ் ஆகுதுங்க. பஸ் இருந்துச்சுன்னா பஸ்ஸில் வந்துடுங்க, இல்லாட்டி ரிஸ்க் எடுக்க வேணாம், ஆட்டோ பிடிச்சி வந்துடுங்க. பஸ்ஸில் 15 ரூபா, மேக்ஸிமம் 20 ரூபாவில் வந்துடலாம். ஆட்டோவில் எவ்வளோ கேட்பாங்கன்னு தெரியல. ஸோ பரவாயில்ல, நம்ம டைமுக்கு ரீச் ஆகிட்டோம். உள்ளே உங்களுக்கு ஃப்ரண்ட்லேயே வந்து 2 வீலர் 4 வீலர் பார்க்கிங் ஏரியாஸ் எல்லாம் இருக்குது. கொங்கன் ரயில்வேவோட ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் ரயில்வே ஸ்டேஷன்ஸ். ஒரு டனல்லேருந்து வெளியே வந்தோடனே ரயில்வே ஸ்டேஷன் இருக்கும், பியூட்டிஃபுல்லாக இருக்கும். உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. ரயில்வே ஸ்டேஷன் உள்ளே வந்தோடனேவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 வீலர் 4 வீலர் பார்க்கிங் ஏரியா வச்சுருக்காங்க. ஃப்ரண்ட்லேயே இருந்துச்சு ரயில்வே ஸ்டேஷன். உள்ளே வந்தோடனே நம்ம புக்கிங் ஆஃபீஸ் பக்கத்துலேயும் பார்க்கிங் ஸ்பேஸ் வந்து நிறையவே இருக்குது. நிறைய ஆட்டோஸ் நிற்கிது பாருங்கள் ஃப்ரண்ட்டில். ஸோ உங்களுக்கு பஸ்ஸுக்கு வெயிட் பண்ண வேணாம்னு தோணுச்சுன்னா உள்ளே வந்து ஆட்டோ பிடிச்சி போயிடுங்க. 5 கிலோமீட்டர்ஸ் ஒரு 15-20 மினிட்ஸில் போயிடலாம் ஆட்டோவில். பஸ்ஸு நின்று வந்தே 20 மினிட்ஸில் வந்துருச்சு. ஸோ ஒரு 10-15 மினிட்ஸில் நீங்கள் டவுனுக்கு போயிடலாம் ஆட்டோ பிடிச்சா. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கார்வார் ரயில்வே ஸ்டேஷனோட கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருந்து நம்ம ஸ்டேர்கேஸ் வழியாக ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்தோடனே பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயே வந்து உங்களுக்கு டிக்கெட் கவுண்டருக்கான லாபி இருக்குங்க. ஸோ உள்ளே வந்து பெரிய டைம் டேபிள் போர்டு போட்டிருக்காங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு கவர் பண்ணி காமிக்கிறேன். ஸோ வேணும்னா நீங்கள் இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். கோயம்புத்தூர்ல இருந்து தாதர் எக்ஸ்பிரஸ், நிசாமுதீன் எக்ஸ்பிரஸ், இந்த மாதிரி நிறைய எக்ஸ்பிரஸஸ் வந்து கார்வார் வழியாக தான் போகுது. அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொங்கன் ரயில்வேஸ் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா கார்வார் வழியா தான் போகுது. ஓகேவா, நான் சொன்னேன்ல கர்நாடகாவில் கடைசி ரயில்வே ஸ்டேஷன் கார்வார் தாண்டினதுக்கு அப்புறம் கோவா ஸ்டேட்குள்ள என்டர் ஆகிடும். ஸோ செம்ம பியூட்டிஃபுல்லான ரூட்டுங்க. அந்த ரூட்ல தான் வந்து நம்ம கார்வார் ரயில்வே ஸ்டேஷன் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ரயில்வே ஸ்டேஷன்ஸ்னு சொல்லலாம். ஸோ உங்களுக்கு பிளாட்ஃபார்ம் நம்பர் 1லயே பார்த்தீங்கன்னா வெயிட்டிங் ரூம்ஸ் இருக்கு. ஜென்ஸுக்கு தனியாக, லேடிஸ்க்கு தனியாக இருக்கு. உள்ளுக்குள்ள வந்து வாஷ்ரூம் ஃபெசிலிட்டிஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சார்ஜிங் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்கு. லேடிஸ்க்கு தனியாக வெயிட்டிங் ரூம் வச்சிருக்காங்க. அது போக பார்த்தீங்கன்னா ஒரு டீ ஸ்டால் இருக்கு. அதுக்கப்புறம் 2 டீ ஸ்டால் இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம ஒரு சைடு தானே பார்த்துட்டு இருக்கோம், ஆப்போசிட் சைடு நம்ம இந்த சைடு பார்த்ததுக்கு அப்புறம் போகலாம். ஸோ இங்கே வந்து ஒரு வெஜ் அண்ட் நான்வெஜ் ரெஸ்டாரண்ட் இருக்கு. உங்களுக்கு மீல்ஸ், டிஃபன் இதெல்லாமே கிடைக்கும். ஸோ இந்த சைடு வந்தீங்கன்னா ரொம்ப யூனிக்கான சில டிஷ்ஷஸ் எல்லாம் இருக்கு. பன்ஸ் நல்லா சொல்லுவாங்க, நம்ம பூரி மாதிரியே தான், பட் ஆனா கொஞ்சம் இனிப்பா இருக்கும். லைக் குருமாவோட தருவாங்க, ரொம்ப டேஸ்டா இருக்கும். அதெல்லாம் ட்ரை பண்ணுங்க. அந்தந்த ரீஜனுக்கு வந்தா நம்ம அதெல்லாம் ட்ரை பண்ணிடணும். சரி வாங்க, இன்னும் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வெயிட்டிங் ரூம் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் பார்த்துட்டோம். இன்னும் நமக்கு கிளாக் ரூம் எல்லாம் இருக்கா, அதுக்கப்புறம் என்ன சொல்றது, இந்த பேக்கேஜிங் ஃபெசிலிட்டிஸ், பார்சல் சர்வீஸ் ஆஃபீஸ் எல்லாம் இன்னும் எங்க இருக்குன்னு பார்க்கல. ஏதாவது வெயிட்டிங் லான்ச் இருக்கான்னு பார்க்கணும். ஸோ அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இனிமேல் போய் பார்க்கலாம். ஓகேவா, கிளாக் ரூமு, அதுக்கப்புறம் ரிட்டையரிங் ரூம் இருக்குமா என்னன்னு தெரியல, ஸ்டே பண்ணுற ஆப்ஷன் இருக்குமா என்னன்னு தெரியல. ஏன்னா அவ்வளோ பெரிய ஸ்டேஷன் இல்லை, இருந்தாலும் போய் பார்க்கலாம் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்னு. ஓகேவா, சூடாக ஒரு காஃபி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஓகேவா. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், டீ குடிச்சிட்டு நம்ம மறுபடியும் ஒரு டிக்கெட் கவுண்டரை ஒரு லுக் விட்டுட்டு அதர் சைட் ஆஃப் த பிளாட்ஃபார்ம் பார்க்குறோங்க. இந்த டிக்கெட் கவுண்டரில் தான் உங்களுக்கு ஜென்ரல் டிக்கெட்டும் வாங்கணும், அட்வான்ஸ் ரிசர்வேஷனும் அங்கேயே பண்ணிக்கலாம். உள்ளே வந்தோடனே உங்களுக்கு சூப்பராக ஒரு எல்இடி ஸ்க்ரீன் வச்சுருப்பாங்க. எந்தெந்த ட்ரெயின்ஸ் எந்த மணிக்கு அரைவ் ஆகும், கோச் பொசிஷன்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த எல்இடி ஸ்க்ரீன்ஸில் இருக்கும். வே டு பிளாட்ஃபார்ம் நம்பர் 2ன்னு போட்டிருப்பாங்க. ஸோ நம்ம அந்த சைடு ஸ்டேர்கேஸ் இருக்கிற சைடு தான் நடந்து போயிட்டு இருக்கோம். அதர் சைடு வந்து வெயிட்டிங் ரூம்ஸ் எல்லாம் இருந்துச்சுல்ல, இந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போதான் வந்து கொஞ்சம் கஃபேஸ் எல்லாம் வந்து ரெடி பண்ணி
பண்ணிட்டு இருக்காங்க போல. மோஸ்ட்லி நம்ம இந்தியாவில் இருக்கிற மேக்ஸிமம் ரயில்வே ஸ்டேஷன்ஸ்ல வந்து ஏதாவது ஒரு அப்கிரேடேஷன் ஒர்க் போயிட்டு தாங்க இருக்கு. பார்க்கறக்கே வந்து ஹாப்பியா இருக்கு. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா பார்சல் சர்வீஸ் எல்லாம் கூட இருக்குங்க. கார்வார் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து உங்களுக்கு 2 வீலர்ஸ் இல்லது ஏதாவது பொருட்கள் எல்லாம் அனுப்பணும்னா இங்க பாருங்க பேக் பண்ணி ரெடியா வச்சிருக்காங்க பாருங்க, ட்ரெயின்ல ஏத்தி விடுறதுக்கு. ஸோ கொங்கன் ரயில்வேஸ்லயும் உங்களுக்கு பார்சல் சர்வீஸ் எல்லாம் இருக்குங்க. கார்வார் ரயில்வே ஸ்டேஷன் வழியா உங்களுக்கு சூப்பரா பார்சல் பண்ணி விடலாம் 2 வீலர்ஸ் எந்த பொருட்கள் இருந்தாலுமே. ஸோ வே டு பிளாட்ஃபார்ம் நம்பர் 2ன்னு இங்க டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு ஃப்ரெண்ட்லியா ரேம்ப் ஃபெசிலிட்டிஸ்லாம் வச்சிருக்காங்க. இங்க பாருங்களா எவ்வளோ குரங்குகள் இருக்குன்னு. ஸோ இது வந்து மலை பிரதேசங்கிறதுனால எக்கச்சக்கமான குரங்குகள் இருக்குங்க. நீங்க கொங்கன் ரயில்வேஸ்ல மட்டும் டிராவல் பண்ணுங்களா, ஒரு லைவ் ஜூக்குள்ள டிராவல் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஒரு நார்மல் எக்ஸ்பிரஸ்ல போறதே வந்து ஒரு சூப்பரான ஒரு டூர் போற மாதிரி தாங்க இருக்கும் கொங்கன் ட்ராக்ல டிராவல் பண்றதுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இப்போ நம்ம கார்வார் ரயில்வே ஸ்டேஷனோட ஒரு பியூட்டிஃபுல் ஸ்பாட்டுக்கு தான் வந்திருக்கோம். என்னன்னு தானே கேட்குறீங்க. ஸோ இங்கே கார்வார் ரயில்வே ஸ்டேஷன் இருக்கா. கார்வார் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து அப்படியே வந்து நம்ம டுவர்ட்ஸ் சவுத் போனோம்னா இதுதாங்க வந்து மேற்கு தொடர்ச்சி மலைகள். இங்க கார்வார் ரயில்வே ஸ்டேஷன் எண்ட்ல வந்து நேம் போர்டு இருக்குமா, நேம் போர்டு தாண்டோன்னே பாத்தீங்கன்னா அந்த பக்கம் அந்த மேற்கு தொடர்ச்சி மலைகள் இருக்கு பாருங்க, அதுக்குள்ள நம்ம பாஸ் ஆகிற டனல் ஸ்டார்ட் ஆயிடுங்க. அப்படியே வந்து மழை காலங்கள்ல எல்லாம் அந்த மேற்கு தொடர்ச்சி மலைகள்ல இருக்கிற டனல்ல இருந்து அப்படியே ட்ரெயின் என்டர் ஆகிற பியூட்டி இருக்கும் பாருங்க, சும்மா வேற லெவல்ல இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஒரு டைம் நம்ம டிராவல் பண்ணுவோங்க, நல்லா வந்து தென்மேற்கு பருவமழை பெஞ்சிட்டு இருக்கும் போது நம்ம டிராவல் பண்ணுவோம். இந்த பக்கம் ஒரு எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் போயிட்டு இருக்கு பாருங்க, அது கேரளால இருந்து மும்பை வரைக்கும் போற எக்ஸ்பிரஸ் ட்ரெயினுங்க. கரெக்டா என்ன நம்பர்னு தெரியல, நான் நோட் பண்ணல. பட் ஆனா ஹம்சஃபர் கோச் எல்லாம் வச்சிருந்தாங்க. ஸோ அந்த சைடு போறது வந்து கரெக்டா இங்கிருந்து வந்து ஒரு 5 கிலோமீட்டர்ஸ்ல கோவாக்குள்ள என்டர் ஆயிடும். ஸோ அவ்வளவு பியூட்டிஃபுல்லான ரயில்வே ஸ்டேஷனுங்க. ஒரு சைடு கோவா பக்கம் இருக்கிறதுல மேற்கு தொடர்ச்சி மலைகள், இன்னொரு பக்கம் கர்நாடகா பக்கத்துல இருக்கிற மேற்கு தொடர்ச்சி மலைகள், நடுவுல கார்வார் ரயில்வே ஸ்டேஷன். ஃப்ரெண்ட்ஸ், ரிட்டையரிங் ரூம் தான் எங்கேன்னு பார்த்துட்டு இருந்தாங்க. கரெக்டாக நம்ம இங்கிருந்து வந்து ஸ்டேஷன் என்ட்ரன்ஸ்லேயே இருக்கு பாருங்க, ரிட்டையரிங் ரூம் அட் பிளாட்ஃபார்ம் நம்பர் 1 அங்கே போர்டு போட்டிருக்காங்க. பட் பிளாட்ஃபார்ம் நம்பர் 1ல நம்ம ரிட்டையரிங் ரூமையே பார்க்கலையே, எங்கேயோ மிஸ் பண்ணியிருக்கோம். வாங்க போய் பார்த்துட்டு வரலாம். ஐ திங்க் டிக்கெட் கவுண்டர் பக்கத்தில் போய் பார்த்தா ஏதாவது ஐடியா கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ரிட்டையரிங் ரூமை கண்டுபிடிச்சிட்டாங்க. நம்ம டிக்கெட் கவுண்டர் வந்தோம்ல, இந்த டைம் டேபிள் இருக்கிற இடத்தையெல்லாம் பார்த்துட்டு நாம ரிட்டையரிங் ரூமை மிஸ் பண்ணிட்டு இருக்கோங்க. ஸோ இங்கே இருக்கு பாருங்க, ஜாய் என்டர்பிரைசஸ் ஸ்டேன்னு சொல்லிட்டு ரேட்டும் போட்டிருக்காங்க இங்க. ஸோ இது வேணா நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம். 3 ஹவர்ஸ்க்கு 600 ருபீஸு,
6 ஹவர்ஸ்க்கு 850 ருபீஸு, 9 ஹவர்ஸ்க்கு 900 ருபீஸ், 12 ஹவர்ஸ்க்கு 1000, 24 ஹவர்ஸ்க்கு 1200. அதுக்கு மேலே போச்சுன்னா 1600, 2400 அந்த மாதிரி போகுது. டீலக்ஸ் ரூம் ரேட்டுங்க இது. டார்மெட்ரி ரூம் ரேட்டு வந்து 3 ஹவர்ஸ்க்கு 200, 6 ஹவர்ஸ்க்கு 250, 9 ஹவர்ஸ்க்கு 300, 12 ஹவர்ஸ்னா 400, 24 ஹவர்ஸ்க்கு 600. ஸோ ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் ஸ்டே பண்ணோன்னா 600 ருபீஸில் ஸ்டே பண்ணிடலாம் ரயில்வே ஸ்டேஷன் ரிட்டையரிங் ரூம்லேயே. ஒன்லி ரூம் புக்கிங், கான்டாக்ட் நம்பர் போட்டிருக்காங்க பாருங்கள். இந்த கான்டாக்ட் நம்பரை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இது ரொம்பவே உங்களுக்கு யூஸ் ஆகுங்க. ஸோ இது வந்து நம்ம ஐஆர்சிடிசி டூரிசம் வெப்சைட்டில் ஆன்லைனில் சில ஸ்டேஷன்ஸில் புக் பண்ணிக்கலாம். ஐஆர்சிடிசி டூரிசமில், ஓகேவா? ஜாய் என்டர்பிரைசஸ் ஸ்டேன். ஸோ இது நிறைய பேர் கேட்பீங்க, ப்ரோ ரிட்டையரிங் ரூம் இருக்கா, என்ன சார்ஜஸ், எல்லாமே. பேடிஎம் ஃபெசிலிட்டிஸும் அவைலபிளாக இருக்குது. அதுதான் இங்கே பியூட்டியே. ஸோ அட்லாஸ்ட் ரிட்டையரிங் ரூம் ஸ்பாட் பண்ணியாச்சுங்க. இப்போ தான் ஹாப்பியாக இருக்குது. எந்த ரயில்வே ஸ்டேஷன் போனாலும் ஃபஸ்ட்டு ரிட்டையரிங் ரூம் இருக்கா, கிளாக் ரூம் இருக்கான்னு பார்க்குறது தான் ரொம்ப மேஜர் விஷயமா இருக்கும். ஏன்னா நிறைய பேர் கேட்குறது வந்து அதுதான். கார்வார் ரயில்வே ஸ்டேஷனில் இருக்குங்க. மொபைல் சார்ஜிங் பாயிண்ட்ஸ் இருக்குது ட்ரெயினுக்கு வெயிட் பண்ணுற சமயத்தில். கிளாக் ரூம் இங்கே இருக்குது பாருங்கள். ரிசர்வேஷன் கவுண்டர் பக்கத்துலேயே கேட்டிங்கன்னா கிளாக் ரூம் பேக் வச்சுக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸு, ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க, ஓகேவா? சூப்பர். முக்கியமான ஃபெசிலிட்டிஸ் ரெண்டையுமே கவர் பண்ணியாச்சு. கிளாக் ரூமு, ரிட்டையரிங் ரூமு, சார்ஜிங் பாயிண்ட்ஸ் எல்லாமே ஸ்பாட் பண்ணியாச்சுங்க. ஸோ டிக்கெட் கவுண்டரில் பக்கத்துலேயே நீங்கள் புக் பண்ணிட்டீங்கன்னா ஸ்டே பண்ணுறதுக்கு ரூம்ஸ் வந்து மேலே இருக்குது, ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது. அங்கே கீழேயே வந்து உங்களுக்கு ஆஃபீஸில் ரூம் இருப்பாங்க, புக்கிங் ஆஃபீஸர்ஸு. ஸோ அவங்கக்கிட்ட நீங்கள் புக் பண்ணிவிட்டு கம்ஃபர்டபுளாக ஸ்டே பண்ணலாங்க ரயில்வே ஸ்டேஷன்லேயே. ஃப்ரெண்ட்ஸ், கார்வார் ரயில்வே ஸ்டேஷனோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கோங்க. இங்கே தான் வந்து உங்களுக்கு ரிட்டையரிங் ரூம்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கார்வார் ரயில்வே ஸ்டேஷனோட எல்லா டீட்டெயில்ஸும் ஆல்மோஸ்ட் கவர் பண்ணியாச்சுங்க. ஃப்ரண்ட்ல சூப்பரான லான் வச்சிருக்காங்க. இங்க பாருங்க, பேசஞ்சர்ஸ் ஆட்டோ வந்து கரெக்டா ஃப்ரண்ட்லயே டிராப் பண்ணிட்டு போயிடுவாங்க உங்களை. பார்க்கிங்கெல்லாம் நல்ல ஸ்பேஸ் இருக்கு, 2 வீலர் 4 வீலருக்கெல்லாம். டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கு. ரேம்ப் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்கு. எங்கேயுமே நான் வந்து லிஃப்ட் ஃபெசிலிட்டிஸ் பார்க்கல, அதனால லிஃப்ட் ஃபெசிலிட்டிஸ்லாம் எதிர்பார்க்காதீங்க. ரேம்ப் அங்கே இருக்கு, ஓகேவா? பிளாட்ஃபார்ம் போகிறதுக்கு. ஸ்டார் கேஸில் போய் டிக்கெட் கவுண்டர் போகணுன்னா இங்கே ஆட்டோ நிற்குது பாருங்க, இங்கிருந்து மேலே ஏறி போகணும். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் உங்களுக்கு டிக்கெட் கவுண்டர், மேலே செகண்ட் ஃப்ளோரில் அங்கே இருக்க ரிட்டையரிங் ரூம்ஸ் எல்லாம் மேலே பார்த்துட்டு வந்தோம்ல. இந்த பக்கம் ஃபுல்லாக மலைகள் தாங்க, மேற்கு தொடர்ச்சி மலைகள். செம்ம பியூட்டிஃபுல்லுங்க. வாட்டர் ரயில்வே ஸ்டேஷன் மேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கார்வார் ரயில்வே ஸ்டேஷன் பற்றின இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கொங்கன் ரயில்வேஸோட ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் ரயில்வே ஸ்டேஷன்ஸ். கொஞ்சம் பெரிய ரயில்வே ஸ்டேஷன் கூட. நான் ஏற்கனவே சொன்னேன்ல, நம்ம மும்பையிலேருந்து நீங்கள் கிளம்புனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மும்பை தாண்டி, மகாராஷ்டிரா தாண்டி, கோவா தாண்டி நம்ம கர்நாடகாக்குள்ளே என்ட்ரானோன்னு இருக்கிற ஃபஸ்ட்டு ரயில்வே ஸ்டேஷன் கார்வார் ரயில்வே ஸ்டேஷன் தான். ஸோ இங்கே இருக்கிற ஃபெசிலிட்டிஸ் ஃபுல்லாக கவர் பண்ணியாச்சு. கிளாக் ரூம் இருக்குது, ரிட்டையரிங் ரூம் இருக்குது, வெயிட்டிங் ரூம் இருக்குது, பியூட்டிஃபுல்லான உங்களுக்கு வியூ இருக்குது. ரிட்டையரிங் ரூம் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் மேலேருந்து பார்க்குற வியூவே வேறு மாதிரி இருக்குது. அண்ட் இங்கேருந்து போகிறதுக்கு ஆட்டோ ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. பஸ்ஸஸ் வந்து டைமிங்ஸ்க்கு தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதனால தான் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து எப்படி ரயில்வே ஸ்டேஷன் வரணுங்கிற பஸ் ஜர்னியும் உங்களுக்கு காமிச்சேன், எவ்வளோ டைம் ஆகும் அப்படின்ட்டு. குயிக்காக போகணுன்னா ஆட்டோஸ் நீங்கள் பிடிச்சிக்கலாம். ஆட்டோ ஸ்டாண்ட் ஃப்ரண்ட்லேயே இருக்குது.
ஓகேவா? ஸோ கார்வார் டூர் வரணும்னு பிளான் பண்ணிங்கன்னா, ட்ரெயினில் வரணும்னு பிளான் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோக்கு நிறையா லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோவில் மறுபடியும் மீட் பண்ணுவோம். அன்டில் தென் டேக் கேர் அண்ட் cheers ஃப்ரம் கார்வார் ரயில்வே ஸ்டேஷன், கொங்கன் ரயில்வேஸுங்க. See you. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஃப்ளிப்கார்ட் மிந்த்ரால இருந்து சில ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணியிருக்கேங்க. பார்த்துட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா பர்ச்சேஸ் பண்ணுங்க மக்களே. தேங்க்யூ.